10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் சிவிக்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். கான்ஸ்டியூஷனுக்கு கான்செப்ட் வந்து யூஎஸ்ஏலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. இந்த கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண கேபினெட் மிஷன் பிளான் 1946 போட்டாங்க. இதில் வந்து 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. ப்ரொவின்சஸ் 292, ஸ்டேட்ஸ் 93, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து 3, பலுச்சிஸ்தான் வந்து 1. அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து December 9, 1946 நடந்துச்சு. சச்சிதானந்த சின்ஹா தான் டெம்பரரி பிரசிடென்ட். அவங்களோட டெத்துனால டாக்டர் ராஜேந்திர பிரசாதை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி இருக்காங்க. இந்த அசம்பிளி மொத்தம் 11 செஷன்ஸில் 166 நாள் மீட் பண்ணுறாங்க. மொத்தம் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து கொஞ்சம் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டிராஃப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடைசி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா November 26, 1949 தான் கடைசி முடியுது. அதை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்கிறோம். அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ப்ரியாம்பிள், 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இந்த டிராஃப்ட் வந்து எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா 26 January 1950 வந்துச்சு. அதனால நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிரேம் பிஹாரி நரேன் ரெய்சாதா அப்படிங்கிறவங்க தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர். அவங்க வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதினாங்க. ப்ரியாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்ட்ரொடக்ஷன் இல்லைன்னா ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். இதில் வந்து ஐடியல், சப்ஜெக்டிவ், பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் உள்ளதை சொல்லுது. இது அதனால கீ டு த கான்ஸ்டியூஷன் கூட நம்ம சொல்லலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை நேரு. அதை வந்து நம்ம எப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா January 22, 1947 தான் நம்மளே வந்து அடாப்ட் பண்ணுறோம். இது எப்போ வந்துச்சு, இது அமெண்ட் பண்ணியிருக்காங்களா ப்ரியாம்பிள்னா ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது ரிப்பீட்டட் TNPSC கொஸ்டின். இதில் வந்துட்டு ஆடட் 3 வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இது இந்த ப்ரியாம்பிள் ஆரம்பிக்கும் போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதில் நம்ம சொல்கிற 5 இது இந்தியா எப்படி இருக்குன்னா சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் 1789 வந்து 3 ஸ்லோகன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அது எல்லாமே.